மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன? எவ்வளோதான் வீடியோ போட்டாலும் இவ்வளோ கேட்டகரிஸ் இருக்கு. ஏன்னா ஆரம்பிக்கும் போது ஸ்மால் கேப்பா, மிட் கேப் போடலாமா, இல்லை இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி எக்கச்சக்க கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ப்ராடாக முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எவ்வளோ கேட்டகரிஸ் இருக்குன்னா ஈக்விட்டி ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கப்புறமா டெட்டு, அதுக்கப்புறம் ஹைப்ரிட். இது மூணு தான் வந்து ப்ராடாக பிரிச்சுக்கலாம். என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி 5+ இயரில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் கோல் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் இருந்ததுன்னா அவங்க இந்த கேட்டகரி வரலாம். மியூச்சுவல் ஃபண்ட்னாலே வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஜாஸ்தி, அந்த கம்பெனிஸ் வந்து ஆன்சரபிள் டு செபி. ஸோ நம்ம வந்து தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதாவது இந்தியாவில் இருக்க டாப் 100 கம்பெனிஸில் முதலீடு பண்ணோம் அப்படின்னா லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணலாம். இதெல்லாம் மெச்சூர்ட் கம்பெனிஸ்னு சொல்லலாம். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன? எவ்வளோதான் வீடியோ போட்டாலும் இவ்வளோ கேட்டகரிஸ் இருக்குது. ஏன்னா ஆரம்பிக்கும் போது ஸ்மால் கேப்பா, மிட் கேப் போடலாமா, இல்லை இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி எக்கச்சக்க கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ எவ்வளோ கேட்டகரிஸ் இருக்குது. ஈக்விட்டி மட்டுமே நான் 10 கேட்டகரி இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? இது இல்லாமல் டெட்டு, அது இல்லாமல் ஹைப்ரிட் கேட்டகரி, இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸு, கோல்டு, சில்ட்ரன்ஸ் ஃபண்டு, இதெல்லாம் சேர்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 30+ கேட்டகரிஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் 47 கம்பெனி ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் தாண்டி ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும், எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். நான் கணேசன் திரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். எஸ்ஐபி எதில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன். ஈக்விட்டியில் ஸ்டார்ட் பண்ணுங்க, ரிட்டர்ன்ஸ் நிறைய கிடைக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அண்ட் நான் இதில் போட்டால் எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ப்ராடாக முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எவ்வளோ கேட்டகரிஸ் இருக்குன்னா ஈக்விட்டி ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கப்புறமா டெட்டு, அதுக்கப்புறம் ஹைப்ரிட். இது மூணு தான் வந்து ப்ராடாக பிரிச்சுக்கலாம். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்னாலே ஸ்டாக் மார்க்கெட் மட்டுமே போடுவாங்க அப்படின்னா அது ஈக்விட்டி. 100% நீங்கள் போடுற பணம் பிரிச்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவாங்க. டெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா நீங்க போடுற பணம் ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் போகவே போகாது. அதாவது வெறும் பாண்ட்ஸ், என்சிடிஸ், ஃபிக்ஸட் இன்கம் ப்ராடக்ட் சொல்லுவோம். ஸோ கார்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், இந்த மாதிரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் பாண்ட், ட்ரெஷரி பில்ஸ், இது மாதிரி இதுலயுமே வந்து எக்கச்சக்க கேட்டகரிஸ் இருக்கு. இதுல பிரிச்சு போடுவாங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா ஹைப்ரிட் கேட்டகரி பாத்தீங்கன்னா ரெண்டுத்தோட காம்பினேஷன், ஈக்விட்டி கொஞ்சம், அப்புறமா டெட் கொஞ்சம், ரெண்டும் சேர்த்து போடும்போது உங்களுக்கு எவ்வளவு கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வேணும்ன்றதை பொறுத்து, இல்லை எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறீங்கன்றதை பொறுத்து அதுலயுமே வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இது ஒன்னொன்னுத்தையும் டீடைலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துப்போம். ஸோ இது வந்து 100% ஸ்டாக் மார்க்கெட்ல போடுவாங்க. இது யார் ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 2-3 வருஷத்துல ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாம மினிமம் 4+ இயர் நான் என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், என்னோட 5+ இயர்ல வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு பணம் போடலாமா, இல்லை என்னோட 10+ இயர்ல ஒரு என் பசங்களுக்கு ஒரு எஜுகேஷனுக்காக, ஒரு காலேஜ் எஜுகேஷனுக்காக ஒரு பணம் சேர்க்கறதுக்கு யூஸ் பண்ணலாமா, என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி 5+ இயர்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் கோல் எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும் இருந்ததுன்னா அவங்க இந்த கேட்டகரி வரலாம். அதாவது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம். என்ன அட்வான்டேஜ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்றதுக்கு நீங்க நிறைய அனலைஸ் பண்ணணும். மிஞ்சி போனா ஒரு 5 ஸ்டாக் போடலாம், 10 ஸ்டாக் போடலாம். இதுக்கு மேல போச்சுனாலே நமக்கு தலை சுத்தும். ஏன்னா ரிட்டர்ன்ஸ் என்ன வரும் தெரியாது, எப்படி அனலைஸ் பண்ணணும், ஃபண்டமெண்டல்ஸை மேனேஜ் பண்றது அண்ட் எவ்ரி குவார்டர் ரிசல்ட்ஸ் பார்க்கறது, இது எல்லாத்துக்குமே டைம் கிடைக்காது. ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரா இவ்வளோ இன்ஃபர்மேஷனை கிராஸ் பண்ணி கரெக்டா பண்றதுன்றது ஒரு கஷ்டமான காரியம். பட் இதுவே மியூச்சுவல் ஃபண்ட் போயிட்டீங்கன்னா, நீங்க சூஸ் பண்ற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல கிட்டத்தட்ட ஒரு மினிமம் 30 to 40 கம்பெனிஸ் இருக்கும். சில கேட்டகரிஸ்ல பாத்தீங்கன்னா 100 கம்பெனிக்கு மேலேயே இருக்கும். அது என்ன ஆகுது, டைவர்சிஃபிகேஷன், அதாவது ரிஸ்க் வந்து கம்மியாயிடுது. ஒரு கம்பெனி நீங்க சூஸ் பண்ற 10ல ஒன்னு போச்சுன்னா கிட்டத்தட்ட மினிமம் 10% லாஸ் வச்சுக்கோங்க. பட் ஒரு 2-3 கம்பெனி போச்சுன்னா 30% லாஸ். ரிமைனிங் 70%, 7 கம்பெனி வந்து நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாதான் இந்த லாஸையும் காம்பன்சேட் பண்ண முடியும். இதுல ரிஸ்க் நிறைய எடுக்கிற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல. பட் இதுவே மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 30-40 கம்பெனின்னு போடும்போது ஒரு சில கம்பெனி கேப், அதாவது 10%க்கு மேல போகாது, ஐ மீன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்றது செபியோட ரூல். இதை மீறினா அவங்களுக்கு அந்த எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல அதிகமாகுதோ அவங்க வந்து பெனால்ட்டி கட்டணும். அது வந்து காம்ப்ளைன்ஸ் இஷ்யூவா மாறிடும். ஸோ அதனால இதுவுமே வந்து எவ்ரி மந்த் வந்து காம்ப்ளைன்ஸ் அவங்க சப்மிட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஒரு பேங்கா இருந்தா HDFC பேங்க் ரொம்ப சூப்பரான பேங்க், வேல்யூவேஷன் அட்ராக்டிவா இருக்கு எக்ஸாம்பிளுக்குன்னு வச்சுக்கிட்டாலும் 10%க்கு மேல போச்சுன்னா அவங்க செல் பண்ணி ஆகணும். அது ஏன் செல் பண்றேன்னு ரீசன் சொல்லணும். அதிகமா வாங்கினாலும் 10%க்கு மேல போச்சுன்னா அதுக்கும் ரீசன் சொல்லணும். 10% மேல போச்சுன்னா வித்தாகணும். அண்ட் ஏன் குறைக்கிறேன் அப்படின்றதுக்கும் ரீசன் சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து அவங்க ப்ராப்பர் ரீசன் மெயின்டைன் பண்ணி ஆகணும். கம்ப்ளைன்ஸ்னு கேட்டா கொடுத்துதான் ஆகணும். இது ரிப்போர்ட் பண்ணதுக்கு மிஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு பெனால்ட்டி போடுவாங்க, அதுக்கான ஃபீஸும் சார்ஜ் பண்ணுவாங்க செபி. மியூச்சுவல் ஃபண்ட்னாலே வந்து கம்ப்ளைன்ஸ் ஜாஸ்தி, அந்த கம்பெனிஸ் வந்து ஆன்சரபிள் டு செபி. ஸோ நம்ம வந்து தைரியமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்டாக் வந்து நான்
சூஸ் பண்ணுவேன், நான் தான் சூஸ் பண்ணுவேன், என்னால பார்த்துக்க முடியுமா நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு இன்னும் நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் தெரியும், இன்னும் நிறைய அனலைஸ் பண்ணுவாங்க, கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் கூட டிஸ்கஸ் பண்ண முடியும், கம்பெனியை டைரக்ட் விசிட் பண்ணி உண்மையிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கா, எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கா, அந்த மாதிரிலாம் பார்க்க முடியும். ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரியும் போது நமக்கு வந்து இப்போ ஜூன் மாதம் தெரியுதுன்னா அவங்களுக்கு ஏப்ரல் மேலேயே வந்து ஏதாவது ஒரு ஹிண்ட் கிடைச்சிரும். ஸோ அதை வச்சு செல் பண்ணலாமா பை பண்ணலாமான்ற டிசிஷனும் எடுத்துருவாங்க. இது இன்சைடர் இன்ஃபர்மேஷன் இல்லை, ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணி அவங்க எடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். வெளியில நமக்கு கிடைக்கிறது ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர் நமக்கு கிடைக்கிறது வந்து லாஸ்ட் பாயிண்ட் தான். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இன்னும் ஈஸியாக அனலைஸ் பண்ணி இன்னும் ப்ராப்பரான டெசிஷன் ஒரு ஃபண்ட் மேனேஜரால பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் கீழே ஒரு 5-6 ரிசர்ச் அனலிஸ்ட் இருப்பாங்க, ஒவ்வொரு செக்டாரை மேனேஜ் பண்றதுக்குன்னு இருப்பாங்க. அவங்க வந்து ரிப்போர்ட்ஸை கொடுப்பாங்க, அதை வச்சு தான் ஃபண்ட் மேனேஜர் டிசைட் பண்ணுவார். அண்ட் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போறோன்றதையும் அவங்க அந்த ஃபேக்ட் ஷீட், சப்போஸ் லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னு எடுத்துட்டா என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போறாங்கன்றதும் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு காம்ப்ளைன்ஸ் உள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட். இதுக்கப்புறம் வந்து நம்ம எவ்வளோ ஸ்டாக் அனலைஸ் பண்ண போறோம், இது எல்லாத்தையும் ப்ராப்பரா மேனேஜ் பண்றதுக்கு ஒரு சரியான டீம், இது எல்லாத்தையும் டிஸ்டில் பண்ணி நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்ன்றதையும் ஃபேக்ட் ஷீட்ன்றது மூலமா நமக்கு கொடுப்பாங்க. ஃபேக்ட் ஷீட்ல வந்து இந்த மாசம் என்ன ஸ்டாக் வச்சிருக்கோம், என்ன செல் பண்ணும் அப்படின்ற டேட்டா ஒரு இன்வெஸ்டரால பார்க்க முடியும். அது என்னன்னா முடிஞ்ச பிறகுதான். மே மாசம் முடிஞ்சிருச்சு, மே மாசம் முடிஞ்ச டேட்டா நமக்கு ஃபேக்ட் ஷீட்டா ஜூன்ல கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு தெரியும். ஜூன் ஆரம்பத்திலயோ நடுவுலயோ ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா ஜூன் முடிவுல தான் என்ன ஸ்டாக் ஆட் பண்ணிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். ஒரு மாசம் டிலேவா தான் நமக்கு தெரியும். பட் என்னன்னா அதுவுமே கம்ப்ளைண்ட்ஸ் அந்த ரிப்போர்ட்ஸை ஃபாலோ பண்ணதுனால தான், ஃபாலோ பண்றாங்கன்றதும் நம்ம வந்து தைரியமா நம்பலாம். அந்த மாதிரி இது வரைக்கும் மிஸ் ஆனதில்ல. மிஸ் ஆச்சுன்னா ஃபீஸும் சார்ஜ் பண்ணுவாங்க செபி. ஸோ இது வரைக்கும் ஒரு ஸ்கீமை எப்படி மேனேஜ் பண்றாங்க, என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க செபி, என்னென்ன மாதிரி ஏஎம்சி அந்த ஸ்டெப் எடுக்கிறாங்க, எப்படி பணத்தை வாங்கி ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்றாங்கன்னு பார்த்தோம். இப்போ என்னென்ன கேட்டகரிஸ், இதுதான் வந்து நம்ம ஆரம்பிச்சோம், என்ன கேட்டகரிஸ்ல முதலீடு பண்ணலாம். ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 10 கேட்டகரி இருக்கு. ஸோ 10 கேட்டகரின்னும் போது இதுல நான் எப்படி சூஸ் பண்றது, எல்லாமே ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும் தானே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் சொன்னீங்கன்னா, இதுலயுமே நீங்க எப்படி சூஸ் பண்றீங்கன்றதை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமா டிஃபரன்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து மாறும். சப்போஸ் லார்ஜ் கேப் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி, ஈக்விட்டிலேயே கன்சர்வேட்டிவா இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க அப்படின்னும் போது லார்ஜ் கேப் கேட்டகரி, அதாவது இந்தியாவில் இருக்க டாப் 100 கம்பெனிஸ்ல முதலீடு பண்ணோம் அப்படின்னா லார்ஜ் கேப்ல முதலீடு பண்ணலாம். இதெல்லாம் மெச்சூர்ட் கம்பெனிஸ்னு சொல்லலாம். அதாவது நல்லா மெச்சூர் ஆயிடுச்சு, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆன கம்பெனி, இல்ல மார்க்கெட் சைஸை வச்சு இது வந்து பெரிய கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஸ்விக்கிலாம் கூட டாப் 50ல வந்துருச்சு. ரீசன் என்ன, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகமாயிருச்சு. ஸோ டாப் 100 மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், ரிலையன்ஸ் வந்து ஒரு 21 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி இருக்குன்னா டிசிஎஸ் வந்து 8 லட்சம் கோடி இருக்கு, இந்தியன் ஆயில் அந்த மாதிரி ஒரு சில லட்சம் கோடி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில லட்சங்கள் கோடி, ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கோடிக்கு மேல இருக்கிற கம்பெனிஸ்லாம் ஒரு 100 கம்பெனி இருக்குன்னா இதுதான் வந்து லார்ஜ் கேப்னு சொல்லுவோம். ஸோ மெச்சூரான கம்பெனின்றதுனால ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு 10 to 11%, மார்க்கெட் நல்லா போகும்போது ஒரு 12 to 14%. இதுதான் வந்து நமக்கு பெஞ்ச்மார்க்காக சொல்லுவாங்க. லார்ஜ் கேப்போட பெஞ்ச்மார்க் இல்லை இண்டெக்ஸ் வந்து லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் சென்செக்ஸோ நிஃப்டியோ 13-14% கொடுத்துருக்கு ஒன்று 10 இயர்ஸ்ல 20 இயர்ஸ்ல அப்படின்னு கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க, இல்லைனா எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஸ்டார்ட் பண்றேன், ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் ஆனா ஈக்விட்டியில போடணும் அப்படின்னா லார்ஜ் கேப்ல ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்த கேட்டகரினா மிட் கேப். 101 மார்க்கெட் கேப் சைஸ்ல இருந்து 250 150 கம்பெனி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிட் கேப்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா அகைன் இதுல வந்து அடுத்த கைண்ட் ஆஃப் செக்டார்ஸ் இருக்கும். இது மெச்சூரிட்டி இல்ல, பட் ஆனா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஸ்மால் கேப்னு மைக்ரோ கேப்ல இருந்து ஸ்மால் கேப், அதுக்கப்புறம் மிட் கேப் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ற ஸ்டேஜ். மிட் கேப்ல இருந்து லார்ஜ் கேப் வந்து growth ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ நீங்க ரிட்டர்ன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது கேப் கேட்டகரியில போகலாம். இதுவுமே வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஏன்னா எக்கனாமி வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகும்போது, டவுன் ஆகும்போது ரிட்டர்ன்ஸ் குறையும், அப் ஆகும்போது வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரார்டினரியா லார்ஜ் கேப்போட அதிகமாகவே கொடுக்கும். ஸோ நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்கிறேன், எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா மிட் கேப் போகலாம். அடுத்தது வந்து ஸ்மால் கேப். 251 இருந்து அடுத்த 500 கம்பெனி. சில கம்பெனிஸ்லாம் பாத்தீங்கன்னா 500, அதாவது 250-300 சைஸ் தான் ஸ்மால் கேப்ல அனலைஸ் பண்ணுவாங்க, டிபெண்டிங் ஆன் அந்த ஸ்கீமோட என்ன எப்படி மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை வச்சு. ஸோ அப்போ அந்த யூனிவர்ஸ் வந்து 250 இருக்கும், இல்லை 500 கம்பெனி இருக்கும். அதில் அனலைஸ் பண்ணி இதில் என்ன ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸ்மால் கேப்ல, மினிமம் 5 to 7 இயர்ஸ் இருந்தால் நீங்கள் என்டர் ஆகலாம். அண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் குவாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் லாஸ்ட் 10 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் 20%க்கு மேலே இருக்கு. அதாவது மார்க்கெட் லாஸ்ட் 2 இயர்ஸாக ஸ்மால் கேப்ல வந்து ரிட்டர்ன்ஸே கொடுக்கல. ஆனாலும் இந்த ரெண்டு ஃபண்டும் பார்த்தீங்கன்னா 20% அண்ட் அபவ், கிட்டத்தட்ட அரௌண்ட் 20% இருக்கு. அப்படின்னா இவங்க எவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து இவங்களால மேனேஜ் பண்ண முடியுதுன்னு பாருங்க. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 125 கம்பெனிக்கு மேல அவங்க போர்ட்ஃபோலியோல வச்சிருக்காங்க. அதாவது ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் சைஸே பார்த்தீங்கன்னா 50 லட்சம் கோடி ஏஎம், அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். அதுவே 50 லட்சம் கோடி. அத்தனை மக்கள் பணத்தை முதலீடு பண்ணிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களோட ஓவரால் கம்பெனி போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 125. ஸோ குட்டி குட்டியா கொஞ்சம் கொஞ்சமா போட்டிருக்காங்க. ஸோ ரிட்டர்ன்ஸும் ரிஸ்க்கும் டைவர்சிஃபை ஆகுது. ரிட்டர்ன்ஸ் அவங்களால மேனேஜ் பண்ண முடியுது. இதுதான் வந்து ப்ராடா இருக்கிற மார்க்கெட் கேப் சைஸை வச்சு சொல்லுவோம். லார்ஜ், மிட், ஸ்மால். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி கேப். ஸோ 25% லார்ஜ், 25% மிட், 25% ஸ்மால் கேப். இன்னொரு 25% வந்து இது காம்பினேஷன் ஆஃப் ஏதாவது ஒன்று லார்ஜ், மிட், ஸ்மால் சேர்த்து போடுவாங்க. ஆனா ஃபிக்ஸடா இந்த லார்ஜ், மிட், ஸ்மால் இருக்கும். இதுதான் மல்டி கேப். சரி, இதுலயே ஒரு சின்ன வேரியேஷன் கொடுத்து ஃபிளெக்ஸி கேப். அதாவது இந்த லார்ஜ், மிட், ஸ்மால்ல தான் இருக்கணும். பட் ஆனா 50% ஸ்மால் கேப் இருக்கலாம், 50% லார்ஜ் கேப் இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் மார்க்கெட் கண்டிஷன். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்தில் லார்ஜ் கேப் வந்து வேல்யூவேஷன்ஸ் அட்ராக்டிவா இருக்கும், ஒரு கட்டத்தில் மிட் கேப் அட்ராக்டிவா இருக்கும், அண்ட் ஒரு கட்டத்தில் ஸ்மால் கேப் ரேலி ஆகும். மற்ற ரெண்டும் அப்படியே சும்மாவே இருக்கும், இல்லை கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ எதில் வந்து அலோகேஷன் அதிகப்படுத்தினா ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்குமோ அதை வச்சு போர்ட்ஃபோலியோ வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஃப்ளெக்ஸி கேப். அடுத்து வந்து ஃபோக்கஸ்டு ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பேஸ்கெட்டா ஒரு 30 ஸ்டாக்ஸ் தான் இருக்கும், இல்லை 25 ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். அந்த போர்ட்ஃபோலியோ ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது மூலமா ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது தான் வந்து ஃபோக்கஸ்டு ஃபண்ட். ஸோ இவங்க வந்து லாங் டேர்ம்க்கு அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால சில சமயம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும். பட் அவங்க பெட் பண்ணுறது அந்த ஸ்டாக் மேலே கன்விக்ஷன் அதிகமாக இருக்கு, அது கன்வெர்ட் ஆச்சு, பாசிட்டிவ் ஆச்சுன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ லாங் டேர்மில் வேல்யூவேஷன்ஸ் அட்ராக்டிவாக இருக்கு, நிறைய ரிசர்ச் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபண்டும் வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு சூட்டபுளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரா ஆர் வேல்யூ ஃபண்டுன்னு சொல்லுவோம். அதாவது கான்ட்ராரியன் இன்வெஸ்டிங் இல்லை வேல்யூ இன்வெஸ்டிங். யாரெல்லாம் வந்து கான்ட்ரா ஃபண்ட் வச்சிருக்காங்களோ அவங்க வேல்யூன்ற பேர்ல ஃபண்ட் லான்ச் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோடெக் கான்ட்ரா ஃபண்டுன்னு இருக்கு, இன்வெஸ்கோ கான்ட்ரா ஃபண்டுன்னு இருக்கு, எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்டுன்னு இருக்கு. ஆனா இவங்க கிட்ட வேல்யூன்ற பேர்ல ஃபண்டு கிடையாது. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல்ல வேல்யூ ஃபண்டுன்னு இருக்கு. ஸோ யாரெல்லாம் கான்ட்ரா வச்சிருக்காங்களோ வேல்யூ இருக்காது, வேல்யூ வச்சிருக்கவங்க கிட்ட கான்ட்ரா இருக்காது. பட் ரெண்டுமே ஃபாலோ பண்ற லாஜிக் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, வேல்யூ அதிகமா இருக்கும் போது அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் கம்மியா இருக்கும். அப்போ இந்த ஸ்டாக்ல பலமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் மார்க்கெட் கண்டிஷன் வந்து அந்த ஸ்டாக்குக்கு ஃபேவரா மாறும் போது ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ஸோ இந்த நான் சொன்ன எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்டு, இன்வெஸ்கோ ஆர் கோடெக், இல்லை ஈவன் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வேல்யூ ஃபண்ட், இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஐசிஐசிஐ எல்லாம் வந்து 2004ல லான்ச் பண்ண ஃபண்டு. கோடெக்கும் இன்வெஸ்கோவும் லாங் டேர்மா இருக்குது. எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்ட் 99ல ஆரம்பிச்சது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம்ல இருக்கிறது. ரிட்டர்ன்ஸும் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்டருக்கு லாங் டேர்ம்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ், ஒரு ஆவரேஜா 15-16க்கு மேல, மார்க்கெட் நல்லா இருக்கும் போது ஈவன் 18-20% கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அந்த மாதிரி போகும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல உகந்த ஃபண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரி. அதாவது லார்ஜ் சொல்லிட்டோம், மிட் சொல்லிட்டோம். அப்போ இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 ஸ்டாக்ஸ். அந்த 250 ஸ்டாக்ஸ்ல இவங்க ஆக்டிவா பிக் பண்ணி எது நல்லா போகுமோ அதை வச்சு மேனேஜ் பண்றது ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுலயுமே வந்து உங்களுக்கு லார்ஜ் கேப்போட ஃபேவரபிள் மார்க்கெட் கண்டிஷன் ஃபேவரபிளா இருக்குன்னா அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மிட் வந்து ஃபேவரபிளா இருக்குன்னா ஓவரால் மார்க்கெட் கம்போசிஷன், ஸ்டாக் கம்போசிஷன் வந்து மிட்டுக்கு சாதகமாக மாறும். ஸோ ரெண்டுமே இருக்கிறதுனால இந்த கேட்டகரி வந்து கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்கு, ரிட்டர்ன்ஸும் நல்லாவே இருக்கும். இதெல்லாம் தாண்டி செக்டரல் ஃபண்ட்ஸ், அதாவது வந்து இப்போ இந்த ஸ்டாக் நல்லா போகும், ஐடியில் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்னு சொல்லுவோம், இல்லை ஒரு டைம்ல இந்த ஸ்டீம் நல்லா போகும்னு சொல்லுவோம். இது நல்லா தெரிஞ்சா இப்போ டிஃபென்ஸ் நல்லா போகும்போது டிஃபென்ஸ்ல முதலீடு பண்ணிருந்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ஐடி நல்லா போகும்போது ஐடியில் முதலீடு பண்ணிருந்தீங்கன்னா அந்த 2 இயர்ஸ் ரிட்டர்ன் சூப்பராக இருக்கும். அந்த பீக்ல போகும்போது எக்ஸிட் ஆகிட்டு அடுத்த செக்டார் நீங்க தெரிஞ்சு முதலீடு பண்ணீங்கன்னா அடுத்த 2 இயர்ஸ் இன்னும் நல்லா போகும். பட் ரிஸ்க் அதிகம், ரிட்டர்ன்ஸும் அதிகம். பட் லாங் டேர்ம்ல ஆவரேஜா 14-15% எல்லா செக்டார்லயும் கிடைக்கும். பேங்கிங்கா இருக்கட்டும், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நிறைய இருக்கு, ஃபார்மா செக்டார் இருக்கு. பட் இந்த செக்டரல் ஃபண்ட்ஸ்ல இருக்க பிக்கெஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னா ஒரு மினிமம் ஒரு 5 to 7 இயர்ஸ் வந்து சில சமயம் வந்து ரிட்டர்ன்ஸே இல்லாம லோயர் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இன்வெஸ்டர் வெறுத்து போற அளவுக்கு ஆயிடும். ஸோ ஃபார்மால அது நடந்துச்சு. 2016-17ல இருந்து ஒரு 19 ஒரு 3 வருஷம் 3.5 வருஷம் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கூட இருக்கும், ரிட்டர்ன்ஸே இல்லை, நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இல்லை, ஃபிளாட்டா இருந்தது. மாத்திரலாமான்னு கேட்கும்போது கோவிட் டைம்ல ரிட்டர்ன்ஸ் ஆரம்பிச்சது. அடுத்த 1 இயர்ல அந்த 3-4 இயர்ஸ்க்கான ரிட்டர்ன்ஸை காம்பன்சேட் பண்ணிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கிறது ஐடி செக்டர். யாரெல்லாம் லாஸ்ட் 2 to 3 இயர்ஸா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களோ ரிட்டர்ன்ஸ் 3 to 4%. பட் இன்னொரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணா மட்டும் தான் வந்து ரிட்டர்ன்ஸ் சூப்பரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான ஒரு கேட்டகரினா செக்டரல் ஃபண்ட்ஸ், ஹெல்த் கேர், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், டிஃபென்ஸ் இருக்கு, பவர் அண்ட் இன்ஃப்ரா இருக்கு, எஃப்எம்சிஜி இருக்கு, ஐடி இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய செக்டரல் ஃபண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் எனக்கு ஆக்டிவாக என்னால் மேனேஜ் பண்ண முடியும் தெரிஞ்சால் மட்டும் போங்க. அப்படி இல்லை இந்த தீம் நல்லா இருக்கும் யாராவது சொல்லி போனீங்கன்னா பீக்கில் தான் உள்ள போவீங்க. அடுத்த 6 to 7 இயர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா போங்க, இல்லைனா இந்த செக்டரல் ஃபண்ட்ஸ்லேருந்து வெளியில் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக
ELSS ஒரு டாக்ஸ் சேவர் ஃபண்ட்ஸ். இந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா டாக்ஸ் சேவர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம். நியூ டாக்ஸ் ரெஜிம் லான்ச் பண்ணதுல இருந்து இந்த ஃபண்டை ஃபேவர் பண்றது வந்து குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அது வரைக்கும் இது வந்து யூலிக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்துச்சு அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு ஒரு டஃப் காம்படிஷன். ஏன்னா 3 years தான் லாக் இன் பீரியட். பட் 3 to 4 years வெயிட் பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 14-15% லைஃப் இன்சூரன்ஸோட அதிகமான ரிட்டர்ன்ஸ், யூலிப்போட அதிகமான ரிட்டர்ன்ஸ் அண்ட் டைம் பீரியடும் கம்மி. ஸோ அதனால இது வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நியூ டாக்ஸ் ரெஜிம்ல எல்லாருமே நிறைய பேர் இன்கம் இன்க்ரீஸ் ஆக நியூ டாக்ஸ் ரெஜிம் போயிட்டு இருக்கிறதுனால நியூ டாக்ஸ் ரெஜிம்ல டாக்ஸ் சேவருக்குன்னு எதுவுமே இல்லை அப்படின்றதுனால இந்த ஃபண்ட்ல முதலீடு பண்றவங்க எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை யாருமே ஃப்ரெஷ்ஷா முதலீடு பண்றது நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல முதலீடு பண்ணணும், ஃபாரின் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணணும், சைனாவா இருக்கட்டும் இல்ல ரெஸ்ட் ஆஃப் ஏஷியா ஆர் யூஎஸ்ல நாஸ்டாக் 100 அந்த மாதிரி முதலீடு பண்ணோம். அப்படி S&P 500ல முதலீடு பண்ணோம்னா இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம். பட் இதுலயுமே வந்து ஒவ்வொரு ஏஎம்சிக்கும் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, 100 கோடி அப்படின்ற கணக்கு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ரீச் ஆயிடுச்சு இல்ல ரீச் ஆக போகுது அப்படின்னா ஃப்ரெஷ் இஷ்யூ, அதாவது ஃப்ரெஷ்ஷா இன்வெஸ்ட்மெண்ட் SIP ஸ்டார்ட் பண்றவங்கள ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் வந்து ரிடம்ஷன் ஆயிடுச்சு, அந்த நம்பர் குறையுது, இல்ல செபி கிட்ட பேசி அந்த 100% இன்க்ரீஸ் பண்ணா மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷா SIP ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸும் வந்து லாஸ்ட் 1 year ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு ஸ்மால் கேப்பா இருக்கட்டும், தீமேட்டிக்கா இருக்கட்டும், வேற எந்த கேட்டகரியா இருக்கட்டும், குளோபல் ஃபண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. லாஸ்ட் 1 year ரிட்டர்ன்ஸே நிறைய ஸ்கீம்ஸ்ல வந்து 40-50%. ஏன்னா USDயும் அப்ரிஷியேட் ஆயிருக்கு, டாலர் டு INR அப்ரிஷியேட் ஆயிருக்கு அண்ட் அந்த ரிட்டர்ன்ஸும் வந்து நல்லா இருக்கு அப்படின்ற காரணத்தினால ஓவரால் ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. யாரெல்லாம் SIP ஒரு 4 years போடுறாங்க, 5 years போடுறாங்கன்னா அவங்களுக்கு இப்போ கூட 18-20% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஈவன் தோ நம்மளோட லோக்கல் மார்க்கெட்ல ரிட்டர்ன்ஸ், ஐ மீன் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் பஸ்டா இருந்தாலும் லாஸ்ட் 2 years இந்த இன்டர்நேஷனல் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லாவே இருக்கு. ஸோ நீங்க டைவர்சிஃபிகேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல ஓவராலா எல்லா கேட்டகரியிலையும் முதலீடு பண்ணணுன்ற நினைக்கிற அவசியம் கிடையாது. எந்த கேட்டகரி எனக்கு சூட் ஆகும், சப்போஸ் லாங் டர்ம்ல ஸ்மால் அண்ட் மிட் கேப் மட்டுமே போதும் அப்படின்னா தாராளமா பண்ணலாம். இல்ல நான் வந்து கான்ட்ரா ஃபண்ட்ல போடுறேன், அந்த மாதிரி ஒரு 3-4 கேட்டகரி மட்டும் சூஸ் பண்ணிட்டு உங்களோட லாங் டர்ம் கோல்ஸ்க்கு அந்த 3-4 கேட்டகரி சூஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே போதும். ஜஸ்ட் பிகாஸ் அவைலபிலிட்டி இருக்கு, 10 கேட்டகரி இருக்குன்றதுனால 10லயும் முதலீடு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகலாம், அதுவுமே நடக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இது இல்லாம டெட் ஃபண்ட்ஸ் இருக்கு, ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் சொன்னேன், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கு. இதை பத்தி டீடைலா அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு டீடைலா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வந்து கூகுள் லிங்க் கொடுக்குறேன், அங்க போய் இந்த டவுன்லோட் பண்ணிக்கலாம். கேட்டகரிஸை பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்கீங்க, செக்டரல் ஃபண்ட்ஸா இருக்கலாம், IT செக்டாரோ டிஃபென்ஸ்ல போட்டிருப்பீங்க, இல்ல நீங்க போட்ட ஃபண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கு, கண்டினியூ பண்ணலாமா இல்ல SIP ஸ்டார்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, நம்ம பேசலாம். ஸோ தட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.